हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद हरि 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 गोविंद श्री हरि हरि गोविंद. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ட்ராவல் பொக்கிஷம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் சென்னையில் திருநீர்மலையில் இருக்க பெருமாள் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு மலை கோயிலுங்க. மலையிலையும் கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 பெரிய கோயில் இருக்குது. இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் 4 கோலங்களோட 3 அவதாரத்தில் காட்சி அளிக்கிறார். அடிவாரத்திலிருந்து மலைக்கு 200 படி இருக்குங்க. மேலே ரங்கநாதர், உலகளந்த பெருமாள், பால நரசிம்மர் என்ற 3 நிலையில் பெருமாள் காட்சி தருகிறார். மலைக்கு கீழே நீர்வண்ண பெருமாளாக நமக்கு காட்சி தருகிறார். இந்த திருநீர்மலை பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசத்தில் 61வது திவ்ய தேசமாக இது திகழ்கிறதுங்க. இந்த ஒரே கோயிலில் 4 கோலத்தில் பெருமாளை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நரசிம்மர் பால நரசிம்மராக நமக்கு காட்சி தருகிறாருங்க. இந்த கோயிலில் ஒரே தளத்தில் 4 பெருமாள் வந்த வரலாறு என்னன்னா, திருமங்கை ஆழ்வார் இந்த தளத்தில் பெருமாளை தரிசிக்க வந்தபோது மலையை சுற்றியும் நீர் நிறைஞ்சு இருந்ததுனால அவரால் நீரை கடந்து சென்று சுவாமியை தரிசிக்க முடியவில்லை. ஆனாலும் அவர் காத்திருந்து சுவாமியை தரிசித்து விட்டு செல்வதாக முடிவெடுத்து கோயில் எதிரே உள்ள மற்றொரு மலையில் தங்கினார். நாட்கள் நகர்ந்ததே தவிர தண்ணீர் குறைந்த பாடில்லை. ஆனாலும் பெருமாளை தரிசிக்க வேண்டும் என்பதில் தீர்க்கமாக இருந்த திருமங்கை ஆழ்வார் தண்ணீர் வடியும் வரை காத்திருந்து சுவாமியை தரிசிக்க சென்றார். தன் மீது பாசம் கொண்ட பக்தனுக்கு பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாளாகவும், இருந்த கோலத்தில் நரசிம்மராகவும், சயன கோலத்தில் ரங்கநாதராகவும், நடந்த கோலத்தில் உலகளந்த பெருமாளாகவும் என 4 கோலங்களில் காட்சியளித்தார். மலைக்கு மேலே சயன கோலத்தில் ரங்கநாதராகவும், இருந்த கோலத்தில் நரசிம்மராகவும், நடந்த கோலத்தில் உலகளந்த பெருமாளாகவும் காட்சி தருகிறார். மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா நீர்வண்ண பெருமாளாக நமக்கு காட்சி தருகிறார். நரசிம்ம பெருமாள்னாலே உக்கிரமான கோலத்தில் தான் இருப்பார். ஆனால் இங்கே நரசிம்மரை சாந்தமாகவும் பால ரூபத்திலையும் தரிசிக்கலாங்க. நரசிம்மர் ஏன் பால ரூபத்தில் இருந்தார்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. இரணியனை சம்ஹாரம் செய்த நரசிம்ம அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு உக்கிரமாக இருந்தார். இந்த வடிவம் கண்டு பிரகலாதன் பயந்தான். எனவே சுவாமி தன் பக்தனுக்காக உக்கிர கோலத்தை மாற்றி அவனைப் போலவே பால ரூபத்தில் தரிசனம் தந்தார். அதனால இவரை பால நரசிம்மர் என்று அழைக்கிறாங்க. மலை கோயிலில் இவருக்கு தனி சன்னதி இருக்குங்க. மலை ஏறி உள்ளே போன உடனேமே சயன கோலத்தில் 2 கரங்களோடு பெருமாள் காட்சி தருகிறாருங்க. இடக்கை ஆள்காட்டி விரலை உயர்த்தி காட்டுகிறார். இவரிடம் சங்கு சக்கரம் இல்லை. இந்த மாதிரி இங்கே பால வடிவத்திலையும் சுய ரூபத்திலையும் 2 வடிவங்களில் நரசிம்மரை தரிசிக்கலாங்க. தானாக தோன்றிய 8 பெருமாள் தலங்கள் சிறப்பாக கருதப்படுகிறதுங்க. அந்த க்ஷேத்திரங்களை ஸ்வயம் யக்த க்ஷேத்திரங்கள்னு அழைக்கிறாங்க. இந்த 8 பெருமாள் கோயிலில் இந்த திருநீர்மலையும் ஒன்றுங்க. மற்ற 7 தலங்கள் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணு, திருப்பதி, வட மாநில கோயிலான சாலகிராமம், நைமிசாரண்யம், புஷ்கரணம், நாராயணபுரம், இந்த மாதிரி 7 தலங்கள் இருக்குங்க. இந்த கோயில் மலை மேல் அமைந்த கோயில் என்பதனால் இங்கே பௌர்ணமி தோறும் கிரிவல வைபவம் விசேஷமாக நடக்குதுங்க. இந்த மலைக்கு தோயாத்ரி மலை என்று பெயர் உண்டு. தோயம் என்றால் பால் என பொருள். சுவாமி தோயகிரி விமானத்தில் கீழ் காட்சி தருகிறார். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இங்கே ரங்கநாதருக்கு விசேஷ பூஜை நடக்குதுங்க. அப்போது இவருக்கு புஷ்பாங்கினி அலங்காரம் செய்கிறாங்க. இந்த கோயிலோட தலவரலாறு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கத்தில் மகாவிஷ்ணுவை சயன கோலத்தில் தரிசித்த பிருங்கு முனிவரும் மார்கண்ட மகரிஷியும் இருவரும் தங்கள் இருப்பிடம் நோக்கி இவ்வழியில் வந்தனர். அவர்களுக்கு பெருமாளின் சயன கோலம் கண்களை விட்டு அகலவே இல்லை. மீண்டும் ஒரு முறை அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என விரும்பி இத்தலத்தில் தங்களுக்கு அந்த திருக்கோலத்தை காட்ட வேண்டும் என உருக்கமாக பெருமாளை வேண்டினர். அப்போது சுவாமி போக சயனத்தில் ரங்கநாதராக இங்குள்ள மலையில் காட்சி கொடுத்தார். சயன கோலத்தில் இருக்கும் பெருமாளுக்கு அருகே பிருங்கு முனிவரும் மார்கண்டர் இருவருமே காட்சி தருகின்றனர். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் தைல காப்பு மட்டும் செய்கிறாங்க. தினமும் அபிஷேகம் கிடையாது.
மலை கோயிலில் இருக்க ரங்கநாதருக்கு சித்திரையிலையும், அடிவாரத்தில் இருக்க நீர்வண்ண பெருமாளுக்கு பங்குனிலையும் பிரம்மோற்சவம் இங்கே நடக்குதுங்க. வைகுண்ட ஏகாதசியின் போது அழகிய மணவாளனா இங்கே சொர்க்கவாசலை கடக்கிறாரு. இங்கே இருக்க நரசிம்மருக்கு ஆணியிலையும், உலகளந்த பெருமாளுக்கு ஆடியிலையும் ஒரு நாள் விழா நடக்கிறது. பங்குனி உத்திரத்தப்போ பார்த்தீங்கன்னா ரங்கநாதருக்கும் ரங்கநாய்க்கும் திருக்கல்யாணம் நடக்குது. கோயில்களில் பார்த்தீங்கன்னா விழா காலங்களில் சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் எழுந்தருள்வார். ஆனால் இக்கோயிலில் மட்டும்தாங்க ரங்கநாதர் ஒரே நாளில் 7 வாகனங்களில் பவனி வருகிறார். அந்த தரிசனம் பார்த்தீங்கன்னா தை மாதம் ரத சப்தமி அன்று அந்த அற்புத தரிசனத்தை பார்க்கலாம். இக்கோயில் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் பரப்பளவில் நடுவில் நீராளி மண்டபத்துடன் அழகிய தெப்பக்குளம் ஒன்று இருக்குங்க. இந்த குளத்தை சுத்த புஷ்கரணி, ஷீர புஷ்கரணி, காருண்ய புஷ்கரணி, ஸ்வர்ண புஷ்கரணி என அழைக்கிறாங்க. மலை ஏறி வரும்போதும் இறங்கி வரும்போதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டுகள் நிறைய இருக்குங்க. அங்கே இந்த வண்டை பார்க்கும்போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக அழகாக இருந்தது. மலை ஏறி வரும்போதே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்குங்க. கும்பகோணத்தில் இருக்க மகாமக குளத்தில் 19 தீர்த்தங்கள் சங்கமித்திருப்பதாக ஐதீகம். அதே போல தாங்க இந்த கோயில் எதிரே உள்ள புஷ்கரணியில் சித்த தீர்த்தம், சொர்ண தீர்த்தம், காருண்ய தீர்த்தம், ஷீர தீர்த்தம் என 4 தீர்த்தங்கள் சங்கமித்திருக்குது. சித்திரை மாதமும் பங்குனி மாதமும் நடக்கிற பிரம்மோற்சவத்தில் 9வது நாள் வைகுண்ட ஏகாதசி மறுநாள் ஆகிய இந்த 3 நாட்கள்லையும் இங்கு தீர்த்தவாரி விழா நடக்குதுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணி முதல் 12 மணி வரையும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்துருக்குங்க. இந்த கோயில் குளத்தில் நீராடி பெருமாளை வழிபட்டால் நோய் விலகும், நலன் உண்டாகும்னு சொல்கிறாங்க. அத்துடன் சித்தம் தெளிந்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குங்க. இந்த மரத்தில் தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும்னு நம்பிக்கையாக இருக்குது. திருமண தடை நீங்க பெண்கள் கிரி பிரதட்சணம் செய்து வழிபடுறாங்க. பக்தர்கள் நேர்த்திக்கடன் வச்சு வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னா சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து வஸ்திரம் அணிவிச்சு விசேஷ பூஜை செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது தாங்க கோயில் அடிவாரத்தில் இருக்க நீர்வண்ண பெருமாள் கோயில். இங்கே இருக்க நீர்வண்ண பெருமாள் கோயிலில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கோயில்லையும் பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதிக்கு எதிரே ராஜகோபுரமோ பலிபீடமோ கொடிமரமோ ஆகிய எல்லாம் ஒரே வரிசையில் இருக்கும். ஆனால் இங்கே பலிபீடமும் கொடிமரமும் ரெண்டும் ராஜகோபுரத்திலிருந்து விலகி தனியே இருக்குங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, வால்மீகிக்காக ராமராகவும் நீர்வண்ண பெருமாளாகவும் மகாவிஷ்ணு காட்சி தந்ததுனால இவ்விரு திருமூர்த்திகளும் இந்த தலத்தில் பிரதான மூர்த்தியாக இருக்காங்க. எனவே இவ்விருவருக்கும் முக்கியத்துவம் தரும் விதத்தில் ராமர் சன்னதிக்கு எதிரே ராஜகோபுரமும் நீர்வண்ண பெருமாளுக்கு எதிரே கொடிமரமும் அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலில் சிறப்பு அம்சங்க. நீர்வண்ண பெருமாள் கோயிலில் ராமபிரானுக்கு தனி சன்னதி இருக்குங்க. இந்த கோயிலோட தலப்பெருமை பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மகரிஷிக்கு ராமபிரானை திருமண கோலத்தில் தரிசிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது. அவர் இத்தலம் சுவாமியை வேண்டி தவம் இருந்தார். பெருமாள் அவருக்கு சீதா, லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் ஆகியோருடன் திருமண கோலத்துடன் காட்சி தந்தார். அப்போது வால்மீகி தனக்கு காட்டிய தரிசனப்படியே நிரந்தரமாக தங்கும்படி வேண்டினார். சுவாமியும் அவ்வாறே அருளினார். மலை அடிவாரத்தில் இருக்க நீர்வண்ண பெருமாள் கோயிலில் இவங்களுக்கு தனி சன்னதி இருக்குங்க. நீர்வண்ண பெருமாளுக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, நீர் சூழ்ந்த மலையின் மத்தியில் இருந்ததனால் இவருக்கு நீர்வண்ண பெருமாள் என்றும், இந்த தலத்திற்கு திருநீர்மலை என்றும் பெயர் வந்ததுங்க. நீல நிற மேனி உடையவர் என்பதனாலும் இவருக்கு நீலவண்ண பெருமாள் என்றும் பெயர் உண்டு. இவரோட சன்னதியில் பார்த்தீங்கன்னா சுவாமியை வணங்கியபடி சுயம்பா தோன்றிய வால்மீகி காட்சி தருகிறாருங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிகவும் பழமையான கோயிலுங்க. இந்த திருநீர்மலையில் ஸ்ரீமன் நாராயணன்
நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் என 4 திருக்கோலங்களில் காட்சி தருகிறாருங்க. இந்த 4 திவ்ய கோலங்களை வழிபட்டால் நாச்சியார் கோயில், திருவாளி, திருக்குடந்தை, திருக்கோயிலூர் ஆகிய இந்த திருத்தலத்தை வணங்கிய பலன் கிடைக்கும்னு திருமங்கை ஆழ்வார் குறிப்பிடுகிறார். பூத ஆழ்வார் பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருப்பதியை வணங்கிய பலன் கிடைக்கும்னு சொல்கிறாரு. துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஆகோபிலம் மற்றும் திருநீர்மலை ஆகிய மலைகள் மட்டும் இருந்ததுன்னு இந்த தல புராணம் சொல்லுதுங்க. பிரளயம் முடிஞ்சதும் இந்த மலையில் நரசிம்மர் அர்ஜுனருக்கு அஸ்வமேத யாகம் மூலம் காட்சி தந்தாருன்னு இந்த புராணம் சொல்லுதுங்க. நீர்வண்ண பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா காக்கா, கிளி, புறா இந்த மாதிரி நிறைய பறவைகள் அங்கே இருந்ததுங்க. தானியங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. இவ்வளவு சிறப்பு மிக்க திவ்ய தேசங்களில் ஒன்றான இந்த திருநீர்மலையானது நம்ம சென்னையிலேயே பக்கத்திலே இருக்குங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த கோயில் நமக்கெல்லாம் கிடைச்ச வரப்பிரசாதம். சென்னை பல்லாவரத்துலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயிலில் இருக்க கல்வெட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த கோயிலில் தமிழ்லையும் கல்வெட்டு இருக்குது, தெலுங்குலையும் கல்வெட்டு இருக்குது. நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்திய இந்த மாதிரி அற்புதமான கல்வெட்டுக்களையும் கலாச்சாரத்தையும் நம்ம பேணி காக்கணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து தலைமுறைக்கு போய் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த திருநீர்மலை வீடியோ இதோட முடியுது. நான் இந்த கோயிலை பற்றிய வரலாற்றையும் சிறப்பையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.